ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 60 ஆண்டுகளுக்கு பிறகு மகா சிவராத்திரி அன்னைக்கு அரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. இதனால் 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மகா சிவராத்திரி இந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படுது. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உகந்த நாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரிக்கு அரிய நிகழ்வு என்ன அப்படின்னாக்கா, அவிட்ட நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி வருது. பரிகம் யோகம் சகுனிகரணம் இதெல்லாம் சேர்ந்து வருது. மகரத்தில் சந்திரன் அமர போகிறாங்க. இந்த அரிய நிகழ்வின் போது இந்த 3 ராசிகாரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த அரிய நிகழ்வால் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அதிர்ஷ்டத்தை பெறப்போகக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யாருங்கிறத இந்த பதிவில் பார்த்துருவோம். முதல்ல மேஷ ராசி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக இருக்கும். நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும். பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். இதை தவிர்த்து நீண்ட காலமாக நீங்கள் ஆசைப்பட்ட வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பதவியையும் மதிப்பையும் நீங்கள் பெறுவீங்க. பணியிடத்தில் அனைவராலும் பாராட்டப்படுவீங்க. இரண்டாவதாக மிதுன ராசிக்காரவங்க இந்த மகா சிவராத்திரியில் உங்களோட பொருளாதார நிலைங்கிறது நல்ல வலுவாக இருக்கும். பணம் சார்ந்த வேலையில் உங்களுக்கு வெற்றி தேடி வரும். காதல் உறவும் இனிமையாக இருக்கும். திருமண உறவு சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் பொருளாதார பலன்கள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் இருந்து வரக்கூடிய பண வரவுங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பணப்பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபட்டு நிம்மதியாக இருப்பீங்க. மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்க மகா சிவராத்திரியில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும். சிறப்பான லாபத்தை நீங்கள் தொழிலில் அடையலாம். தொழில் செய்கிறவங்க நீங்கள் செஞ்ச முதலீட்டிலிருந்து ரெட்டிப்பு லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. வராமல் இருக்கும் பணமும் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய லாபங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 3 ராசிகாரர்களுக்கும் மகா சிவராத்திரி அதிர்ஷ்டமான ஒரு பொன்னான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இது பிரபல ஜோதிடர் கணித்த ஒரு ராசி பலன். நம் வாழ்க்கையில் முழு மனதோட நேர்மையான பாதையில் நம்மளோட கடின உழைப்பையும் நேர்மையான குணமும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். பொதுவான ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த 3 ராசிக்காரர்களோட ராசி பலன் சொல்லப்பட்டது. பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களும் சரிங்க, மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் புதன்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அன்றைய நாளில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான தர்மம் செய்யுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். முடிஞ்சவர்கள் தான தர்மம் பண்ணுங்கள். எங்களால் எதுவுமே முடியாது, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோங்கிறவங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு தானமாக கொடுங்க. அது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தும். கொஞ்சோண்டு அரிசி மாவும் வெல்லத்தை மரத்தடியிலெல்லாம் தூவி விடுங்க. எறும்புகள் சாப்பிட்டாலே நம்ம பல லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்ட ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் அனைத்து வித நல்லதும் நமக்கு நடக்கணும் அப்படின்னாலே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னா நம்ம கர்மவினை தீர்ந்தாலே போதும். இந்த 2 தானம் நம்ம செய்தாலே நம்முடைய கர்மவினை அனைத்துமே நீக்கப்படும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகா சிவராத்திரி நாளில் கண்டிப்பாக தான தர்மம் செய்யுங்க. சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிந்த பொருட்களை எம்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. நன்றி.